நம்ப முடியாத உண்மைகள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள். இது மனதின் ஆற்றலா அல்லது மனிதனின் சூழ்ச்சியா? உங்கள் கண்களையே நீங்கள் நம்பாத தருணம் இது. இந்த காணொளியில் இதனை பற்றி தெளிவாக காண்போம். இறுதி வரை இணைந்திருங்கள். மனித மனதிற்கு இந்த பருப்பொருள் உலகின் எல்லைகளை தாண்டிச் செல்லும் ஆற்றல் இருக்குமா? பல நூற்றாண்டுகளாக பண்டைய இந்தியா முதல் கிரீஸ் வரை இத்தகைய மர்மமான மனசக்திகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இது குறித்த முதல் தீவிர அறிவியல் சோதனை 1930களில் தொடங்கியது. அப்போது உளவியலாளர் ஜே.பி. ரைன் டியூக் பல்கலைக்கழகத்தில் குறியீடுகள் கொண்ட அட்டைகளை பயன்படுத்தி புலன்கடந்த அறிவு என்ற அறிவு சோதனைகளை நடத்தினார். தசாப்தங்களுக்கு பிறகு ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற நவீன ஆய்வகங்கள் மனித மனதினால் இயற்பியல் விதிகளை கடந்து உணர முடியுமா என்ற அதே கேள்வியை மீண்டும் கையில் எடுத்தன. 1946இல் டெல் அவீவ் நகரில் பிறந்த யூரி கெல்லர் 1970களின் தொடக்கத்தில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அமானுஷ்ய கலைஞராக உருவெடுத்தார். தனது மனோசக்தியை பயன்படுத்தி உலோகங்களை வளைப்பதாகவும், பொருட்களை தொடாமல் நகர்த்துவதாகவும் மற்றும் பிறர் எண்ணங்களை வாசிப்பதாகவும் அவர் தொடர்ந்து கூறி வந்தார். ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த இயற்பியலாளர்கள் ஹாரோல்ட் புத்தோஃப் மற்றும் ரசல் டார்க் ஆகியோர் கெல்லரின் திறமைகளை கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வகச் சூழலில் சோதித்தனர். சீலிடப்பட்ட உரைகளில் அல்லது பாதுகாக்கப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்ட வரைபடங்களை கெல்லர் தனது மனக்கண்ணால் பார்த்து அப்படியே நகலெடுத்ததாக சில ஆரம்ப அறிக்கைகள் தெரிவித்தன. இந்த சோதனைகளின் முடிவுகள் புள்ளிவிவர ரீதியாக அசாதாரணமானவை என்ற சில ஆராய்ச்சியாளர்கள் கருதினாலும் இவை அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று விமர்சகர்கள் வாதிட்டனர். இந்த சம்பவங்கள் நவீன வரலாற்றில் அறிவியலுக்கும் அமானுஷ்யத்திற்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய மற்றும் நீண்டகால விவாதத்தை தூண்டின. ஆகஸ்ட் 1973இல் த டுனைட் ஷோ ஸ்டாரிங் ஜானி கார்சன் நிகழ்ச்சியில் நடந்த யூரி கெல்லரின் சோதனை அமானுஷ்ய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் மாயாஜால நிபுணர் ஜேம்ஸ் ராண்டியின் ஆலோசனையின்படி கெல்லர் ஏமாற்ற முடியாதவாறு ஸ்டுடியோவிலேயே அனைத்து பொருட்களையும் தயார் செய்தனர். கையாளுதல்களை தவிர்க்கவும், மறைக்கப்பட்ட கருவிகள் அல்லது கேமராவிற்கு அப்பாற்பட்ட உதவிகளின் சாத்தியக்கூறுகளை அகற்றவும் தயாரிப்பு குழுவினர் அனைத்து பொருட்களையும் மாற்றினர். இந்த நேரடி ஒளிபரப்பில் முன்பு தொலைக்காட்சியில் காட்டிய ஸ்பூன் வளைத்தல் போன்ற சாதனைகளை கெல்லரால் செய்ய முடியவில்லை. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் தனது திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் போனபோது தான் வலுவாக உணரவில்லை என்று கூறி கெல்லர் பின்வாங்கினார். இந்த தோல்வியானது அமானுஷ்ய உரிமை கோரல்களுக்கு கடுமையான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அறிவியல் சோதனைகள் எவ்வளவு அவசியம் என்பதை உலகுக்கு உணர்த்தியது. தொலைக்காட்சி வரலாற்றாசிரியர்கள் இந்த தருணத்தை தேசிய தொலைக்காட்சியில் கட்டுப்படுத்தப்பட்ட சோதனையின் ஒரு முக்கிய உதாரணமாக இன்றும் குறிப்பிடுகின்றனர். யூரி கெல்லர் செய்த சாதனைகள் யாவும் அமானுஷ்ய திறனை காட்டிலும் தொழில்முறை மாயாஜால நுட்பங்கள் மற்றும் கவனத்தை திசை திருப்பும் தந்திரங்கள் மூலம் மறு உருவாக்கம் செய்யப்படலாம் என்று ஜேம்ஸ் ராண்டி நிரூபித்தார். தசாப்த கால மேடை அனுபவம் கொண்ட ராண்டி ஸ்பூன் வளைத்தல் மற்றும் எண்ணங்களை படிப்பது போன்றவற்றை தானே செய்து காட்டி பயிற்சி பெற்ற கலைஞர்கள் பார்வையாளர்களை எவ்வாறு எளிதாக தவறாக வழிநடத்த முடியும் என்பதை விளக்கினார். மேடை தந்திரங்கள் பற்றி தெரியாத விஞ்ஞானிகள் யூரி கெல்லரின் செயல்பாடுகளை விவரிக்க முடியாத அமானுஷ்ய நிகழ்வுகளாக தவறாக புரிந்து கொண்டதாக ராண்டி வாதிட்டார். கெல்லர் தனது சாதனைகளை செய்ய அவர் கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைகளையே நம்பியிருந்தார் என்பதை ராண்டி சுட்டிக்காட்டினார். கட்டுப்படுத்தப்பட்ட அறிவியல் நிலைமைகளின் கீழ் அமானுஷ்ய திறன்களை நிரூபிக்கக்கூடிய எவருக்கும் ராண்டி $1 மில்லியன் பரிசை வழங்குவதாக பிரபலமாக அறிவித்தார். பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் யூரி கெல்லர் உட்பட யாரும் அந்த பரிசை வெற்றிகரமாக பெறவில்லை. இது அத்தகைய அமானுஷ்ய கோரிக்கைகளுக்கு அறிவியல் சான்றுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது. இன்று வரை புலன்கடந்த அறிவு ESP என்பதற்கு அறிவியல் ரீதியாக மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்ட எந்த ஆதாரமும் இல்லை என்று நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் போன்ற முதன்மையான நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. டியூக் பல்கலைக்கழகத்தில் ஜே.பி. ரைன் நடத்திய ஆரம்பகால சோதனைகள் முதல் ஸ்டான்ஃபோர்ட் ஆய்வுகள் வரை அனைத்திலும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமை,
தகவல்கள் கசிந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மற்றும் புள்ளிவிவர சார்புகள் போன்ற முறையியல் பலவீனங்கள் இருந்ததாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எந்த ஒரு அசாதாரண உரிமை கோரல்களையும் அறிவியல் பூர்வமாக ஏற்பதற்கு முன் கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் மீண்டும் அதே முடிவுகளை பெறுவது ரெப்ளிகபிலிட்டி அவசியம். ஆனால் கெல்லரின் சாதனைகள் இத்தகைய சோதனைகளில் தோல்வியடைந்தன. அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் யூரி கெல்லரின் தாக்கம் கலாச்சார ரீதியாக மறுக்க முடியாதது. அவர் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அமானுஷ்ய நிகழ்வுகள் மீதான உலகளாவிய ஆர்வத்தை பற்ற வைக்க உதவினார். தசாப்தங்களுக்கு பிறகும் கெல்லரின் செயல்பாடுகள் ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவாக அல்லாமல் நம்பிக்கை, உணர்தல் மற்றும் காட்சியின் வலிமை குறித்த ஒரு நீடித்த வழக்கு ஆய்வாகவே பார்க்கப்படுகின்றன. கண்களால் காண்பது யாவும் மெய்யல்ல, காணாதது யாவும் பொய்யுமல்ல என்ற கூற்றுக்கு ஏற்ப மனித மனதின் உண்மையான எல்லைகள் என்ன என்ற கேள்வியை கெல்லரின் கதை இன்றும் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. எங்கள் சேனலை ஆதரிக்கவும், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.